ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை உங்களுடைய திருமறையை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த பண்டிகை ஆராதனைகளில் ஒரு அருமையான ஒரு தலைப்பின் வழியாக நாம் சிந்திப்போம். அற்பமாக இருக்கிறதை ஆண்டவர் அற்புதமாக மாற்றுகின்றார். அற்பத்தை ஆண்டவர் அற்புதமாக மாற்றுகின்றார். எல்லோருக்கும் ஒரு தெரிந்த ஒரு கதை. ஒரு சாதாரண ஒரு மனிதன் இருந்தார். இந்த மனிதன் அவன் வழிபட்டு வந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக ஒரு ஓட்டை குடத்தில் தண்ணீரை, ஓட்டை இல்லாத மற்றொரு குடத்திலே மற்றொரு தண்ணீரை குடிக்கின்றவனாக அந்த குடத்தில் வழியாக அவன் வழிபட்ட ஆண்டவரும் அந்த குடத்தை அனுதினமும் சுமந்து கொண்டே இருந்தார். அப்பொழுது 2 குடமும் பேசிக் கொண்டது. ஒரு குடம் மற்றொரு குடத்தை கேலி செய்ய ஆரம்பித்தது. நீ ஒன்றுக்கும் உதவாதவனாக இருக்கிறாய் என்று நல்ல குடம் ஓட்டை குடத்தை பார்த்து கேலி செய்தது. இந்த குடம் பல நேரங்களிலே வேதனையோடு, அழுகையோடு, கண்ணீரோடு இருந்தது. தாங்க முடியாமல் எஜமானிடம் பேசியது. என்னை நீங்கள் இதிலிருந்து தூக்கி போடு, நான் எதற்கும் உதவ மாட்டேன் என்று அழுது கொண்டே இந்த ஓட்டை கூட பேசியது. அப்பொழுது அந்த எஜமான் சொன்னார், யார் சொன்னது நீ ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிறாய் என்று? உன்னால் நான் சுமந்து செல்கின்ற பொழுது இங்கே பூத்து கிடக்கின்ற சிறு சிறு பூக்களெல்லாம் உன்னால் நான் பூக்கிறது. உன்னில் இருக்கின்ற இந்த ஓட்டையின் வழியால் சிறு பூக்கள் பூக்கிறது. அதிலே தேனீக்கள் வந்து தேனை எடுக்கிறது. அந்த தேன் மூட்டை இங்கு வாழ்கின்ற மலை காடுகளிலே வாழ்கின்றவர்கள் அந்த தேனை எடுத்து விற்பனை செய்கின்றார்கள். இந்த சிறிய பூதான் பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கிறது. இந்த தோட்டத்திலே பூக்கின்ற பெரிய பூக்களை எல்லாம் எல்லா மனிதர்களும் பறித்துவிட்டு செல்கிறார்கள். சிறுக இருக்கின்ற இந்த பூவை தான் யாரும் பறிக்காமல் இருக்கிறார்கள். அதுதான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் யாரால் முடிந்தது என்றால் உன்னால் தான் முடிந்தது என்று அந்த ஓட்டை குடத்தை பார்த்து ஆண்டவர், அந்த எஜமானானவர் அந்த ஓட்டை குடத்திற்கு நல்ல ஒரு பேச்சை பேசி அதை சமாதானப்படுத்த இந்த நாட்களிலும் நாமும் நினைத்துக் கொள்கிறேன். நாமும் அற்பமாக தான் இருக்கின்றேன். என்னிலே பலவீனம் இருக்கிறது. அற்பமானதை யார்தான் விரும்புவார் என்று நினைக்கின்றேன். ஆனால் வேதாகமும் ஆதியாகமும் தொடர்ந்து இந்த வேதாகமும் முழுவதுமாக பார்க்கின்ற பொழுது கர்த்தர் அற்பமானதை அற்புதமாக மாற்றுகின்றேன். இந்த அற்பமானதை இருக்கின்றதையா எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி எடுத்துக் கொள்கின்றார் என்றால் அதை அற்புதமாக மாற்றி தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு ஆண்டவர் அற்பத்தை அற்புதமாக மாற்றுகின்றார். முதலிலே நாம் ஒரு தலைப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் அற்பத்திற்கு வெளிப்படுத்துகின்றவராக காணப்படுகின்றார். அதுதான் இந்த 1 சாமுவேலினுடைய புஸ்தகத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது இந்த 3ஆம் அதிகாரத்திலே ஏலி என்கிற ஒரு மனிதன், 2வது சாமுவேல் என்கிற ஒரு மனிதன் வருகின்றார். இந்த ஏலியை குறித்து பார்க்கின்ற பொழுது அவர் அந்த ஆலயத்திலே குருவாக இருந்து எல்லோருக்கும் போதனை கொடுக்கின்றவராக வருகின்றவர்களுக்கு ஜெபித்து எல்லோரையும் அங்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆசீர்வதிக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றார். 2வதாக இந்த சாமுவேலை குறித்து பார்க்கின்ற பொழுது சாமுவேலுடைய தாயாராகிய அன்னாளுக்கும் அறிவுரை வழங்கியது யார்தான்? இந்த ஏலிதான் அறிவுரை வழங்கினார். இதே 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது இந்த சாமுவேலுடைய தாயார் அன்னாள் ஆலயத்திலே ஜெபிக்க வருகின்ற பொழுது இந்த ஏலிதான் அன்னாளும் அறிவுரை வழங்குகிறார். அந்த அன்னாளும் பலப்படுகின்ற ஒரு வார்த்தைகளை கூறுகின்றவராக இந்த ஏலிதான் காணப்படுகின்றார்.
எல்லாவற்றிலும் திறமைசாலியாக இருக்கிறவர் தான் இந்த ஏழை என்கிற ஒரு குருவான். ஆலயத்திலே ஆலய குருவுக்கு மதிப்பு கொடுக்கிறோமா அல்லது கோயிலுடைய மதிப்பு கொடுப்போம்? சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு தான் மதிப்பு? யாருக்கு தான் மதிப்பு? கோயில் கிடையாது. ஆலய பணியாளருக்கு என்ன பேர் என்ன சொல்லுவோம்? கோயில் என்ன குட்டியாரு? கோயில் குட்டியாரு. நம்ம கோயில் குட்டியாவா இருப்பாரு. யார பார்த்து தான் சொல்றோம்? இந்த சாமுவேலை பார்த்து தான் சொல்லுங்க. ஏனென்றால் சாமுவேல் எப்படிதான் இருந்தாரு? குட்டியா தான் இருந்தார். ஜெனிக்கான ஒரு பிள்ளை அழகா நாங்கள் வந்திருந்தோடனே நல்ல மிஸ் பண்ணலாம். குட்டியாக இருக்கு. இதே போலதான் இந்த சாமுவேல் குட்டியா ஆலயத்திலே பணி செய்கிறது. ஆலய பணியாளர் என்று கோயில் குட்டியாக என்று சொல்கின்ற இந்த குட்டியாக இருந்து இந்த சிறுவனுக்கு தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறது. இங்கு பார்க்கின்ற பொழுது கர்த்தர் அவரை ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை அழைக்கின்றார். இங்கு அழைக்கின்ற பொழுது அவர் யாரிடம் கடந்து செல்கின்றார் என்றால் அவர்களுக்கு குருவாக இருந்து ஏழை இடத்திலே கடந்து செல்கின்றார். நாம் நம்மளுடைய சிறிய நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி, கிளியாக இருந்தாலும் சரி, ஏன் நம்ம கூட்டம் எப்படி செய்ய நம்ம வீட்டுல வளர்த்துறோம். 10 நாள் சோறு போட்டாச்சு. நம்ம சொல்லுக்கு நம்ம நாய்க்குட்டி கேட்குமா கேட்காதா? எஜமானுடைய சொல்ல எத்தனை நாள் கேட்டு தெரிஞ்சிடும்? 10 நாள் நாய்க்குட்டி செஞ்சிடும். இது யாருடைய சத்தம்? என்னுடைய எஜமானுடைய சத்தம் என்று முழுவதுமாக அறிந்து கொள்ளும். இது என்னுடைய எஜமானுடைய சத்தம், இது வேற யாரோ சத்தம் என்ன செய்யாது? கூட்டம் என்ன செய்யாது? போகவே போகாது. அதை கூட தெரியாம இது ஏழையினுடைய சத்தமா அல்லது ஏழையாளுடைய சத்தமா என்று சத்தத்தை கூட அறிந்து கொள்ள முடியாத ஒரு குட்டி பையன் தான் யாரு? இந்த சாமி. சத்தத்தையும் அறிந்து கொள்ள முடியும். அங்கு தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கூப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு குட்டி பையனாக இருந்த இந்த சாமுவேலுக்கு தான், அந்த அற்பமாக இருந்த அந்த சாமுவேலுக்கு தான் ஆண்டவர் அந்த அற்பத்திற்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த சிறுவனை பரிவோடு அழைக்கின்ற சாமுவேலே எழுப்பிவா என்று கோபமாக அல்ல, சாமுவேலிடத்திலே கெஞ்சுகின்ற வார்த்தையாக சாமுவேலே என்று மெல்லிய பொருளிலே ஆண்டவர் அற்பமாக இருந்து அந்த சிறுவனுக்கு தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகின்றார். இந்த நாளில் இம்மானுவேல் திருச்சபை பிள்ளைகளால் இந்த அசன பண்டிகையை கொண்டாடுகின்ற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கின்றார், அற்பமாக இருக்கின்ற சாமுவேலுக்கே தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் இன்று உங்களுக்கு வெளிப்படுத்துவாரா? வெளிப்படுத்த மாட்டாரா? உங்களுக்கும் ஆண்டவர் அற்பம் என்று நீங்களும் நினைத்தார். இந்த வருடத்தில் ஆண்டவர் ஏழையை போல நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். மற்றொரு புறம் இந்த சாமுவேலை போல நினைத்துக் கொள்ளலாம். இந்த 2 நபர்களுக்கும் அற்பமாக இருந்து இந்த சாமுவேலுக்கு தான் ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துகிறவராக, தன்னுடைய சத்தத்தின் வழியாக ஆண்டவர் அவரோடு பேசுகின்றவராக காணப்படுகின்றார். அனுபவத்தின் வழியாக எல்லாவற்றிலும் மூத்தவராக இருந்து இந்த ஏழைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தார். அற்பமாக இருந்து சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகின்றார். அவரமால் அற்பமாக இருந்து உங்களுக்கும் நீங்களும் நினைத்துக் கொள்ளலாம், நானும் இப்படி அற்பமாக இருக்கிறேன் என்று இந்த பண்டிகையின் வழியாக ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி அதுதான். அற்பத்திற்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். 2வது, கர்த்தர் அற்பத்தை தன்னோடு சேர்த்துக் கொள்கின்றார். எல்லோரும் எடுத்துக்கொண்டோம். பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலே யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் கர்த்தர் அற்பத்தை சேர்த்துக் கொள்கின்றவராக காணப்படுகின்றார். இப்பொழுது எனக்கு ஒரு புதையல் கிடைச்சிருக்கு, 20 கிலோ தங்கம் கிடைச்சிருக்கு. 20 கிலோ தங்கத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? எப்படி செலவழிக்கிறது? பாதி எடுத்துட்டு மீதியை கண்ணாடியோட சேகரில் இருக்கிற உங்களுக்காக செலவழிக்கிறதுக்கு நானும் வந்திருக்கேன். எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன செய்யறேன்? அசல் முடிஞ்சவரை நாளைக்கு போதேசுக்கு கூட்டு போறேன். காலையில் சாப்பாடு அந்த ஹோட்டல், மதிய சாப்பாடு ஹோட்டல். சாப்பாடு பிடிச்சோன்னா என்ன செய்யறோம்? 6 மணி நல்ல போத்தீஸ்ல நல்ல ட்ரெஸ் எடுத்து
எல்லாரும் எப்படி எடுப்பீங்க? ஆண்கள் சொல்லுங்க பார்ப்போம், எப்படி ட்ரெஸ் எல்லாரும் எடுப்பீங்க? எப்படி? பெண்கள் சொல்லுங்க பார்ப்போம், எப்படி எடுப்பீங்க? எல்லாரும் எப்படிதான் எடுப்பாங்க? நல்ல பட்டு, சாமுந்திரிகா பட்டு. வேற எப்படி பட்டு எடுப்பாங்க? பாருங்க, பாப்பா அழகா சொல்றாங்க, காஞ்சிபுரம் பட்டு. ஆட்கள் சொல்லுங்க பாப்போம், ஒரு ஷர்ட் எடுப்பாங்க, நல்ல லூயிஸ் பிலிப் 3000 ஷர்ட். எல்லாரும் எப்படிதான் எடுப்போம்? பில்லு 5000 கொடுக்காங்க, எப்படிதான் எடுப்போம்? சாதாரண சட்டை எடுக்கலாம். நான் தான் பில்லு கொடுக்கேன், 20 கிலோ தங்கம் கிடைச்சது. எல்லாரும் எப்படிதான் எடுப்போம்? விலை கூடுறது தான் என்ன செய்வோம்? எடுப்போம். பயன் தரக்கூடியதை தான் எல்லோரும் பார்த்து எடுத்துக்கொள்வோம். இது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, பயன் தரக்கூடியதை தான் பிராண்டடாக இருக்கின்ற எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. குப்பையில் இருக்கின்ற மனிதர்களை தான் ஆண்டவர் கோபுரங்களை எடுத்து வைக்கின்றார். குப்பையாக இருந்த அந்த மோசையை தான் ஆண்டவர் அற்பமாக இருந்தது. அந்த மோசையை தான் ஆண்டவர் தன்னுடைய பணிகளிலே சேர்த்துக் கொள்கின்றார். அரசனாக இருந்த அந்த பார்வோனிடத்திலே பேசுவதற்கு கர்த்தர் அரசனை தெரிந்து கொள்ளவில்லை, மந்திரியை தெரிந்து கொள்ளவில்லை. போர் தளபதியாக இருந்து எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய ஒரு மனிதனை அல்ல, பேசுவதற்கு வெட்கப்பட்டுக் கொண்டு இருந்த ஒரு மனிதனை தான், அற்பமாக இருந்த மனிதனை தான் ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிறார். இந்த மனிதனை குறித்து பார்க்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு மற்றொரு பயம் இருந்து, பயந்த சுவாபமுடையவர்தான் இந்த மோசை. இந்த மோசையை குறித்து பார்க்கின்ற பொழுது அதே யாத்திராகம புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு எபிரேயனுக்கும் எகிப்தியனுக்கும் சண்டை வருகிறது. இந்த சண்டையிலே எபிரேயனுக்கு ஆதரவாக இந்த எகிப்தியனை அவர் கொலை செய்கிறது. அங்கு கொலை செய்த மாத்திரத்திலே மீண்டும் எபிரேயனுக்கும் சண்டை வருகிறது. சண்டை வருகின்ற பொழுது ஒரு எபிரேயன் அந்த மோசையை பார்த்து சொல்கின்றார், எகிப்தியனை கொலை செய்தது போல என்னையும் கொலை செய்து விடுவாயா என்று சொல்கின்ற பொழுது மோசே செய்கிறார், பயந்து தன்னுடைய மாமாவினுடைய நாடாகிய மீதியாம் தேசத்திற்கு பயந்து ஓடுகின்ற ஒரு மனிதர் தான் இந்த மோசே. பயமும் இருக்கிறது, வெட்கமும் இருக்கிறது, பேசுவதற்கு பேச்சாற்றல் இல்லாத ஒரு மனிதர் தான் இந்த மோசே. அப்படிப்பட்ட அற்பமாக இருந்த இந்த மோசையை தான் ஆண்டவர் எதோடு சேர்த்துக் கொடுக்கின்றார் என்றார், தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை விடுதலை ஆக்குவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக ஆண்டவர் அற்பத்தை சேர்த்துக் கொள்கின்றவராக காணப்படுகிறார். யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்திராகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இங்கு கர்த்தர் சொல்கிறார், நீ பேச வேண்டியதை நான் பேசுகிறேன், உன் வாயோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னால் மிகப்பெரிய கர்த்தரே சொல்லிவிட்டார் என்று அங்கு முழு தைரியம் பெற்றானா இந்த மோசை? இல்லவே இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதிலிருந்து விலகி ஓடுவது நறுகி நம்பு நிற்பதற்காக கர்த்தரிடத்திலே இல்லை, நான் ஒதுங்கி விடுகிறேன் என்று கர்த்தரிடத்திலே மறுபடியும் பேசுகின்றவனாக காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய செயலோ குப்பையை கோபுரத்தில் கொண்டு செல்வதுதான் அவருடைய வேலை. இங்கு இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது கர்த்தர் அற்பமானதை தன்னோடு சேர்த்துக் கொள்கின்றார். முதலிலே கர்த்தர் அற்பத்திற்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக கர்த்தர் அற்பத்தை சேர்த்துக் கொள்கின்றார். மூன்றாவதாக கர்த்தர் அற்பத்தை பயன்படுத்துகின்றவராக காணப்படுகின்றார். மூன்றாவதாக நம்மளுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை நாம் நம்முடைய வேதாகமத்தில் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். இங்கு தாவீதை குறித்து ஒரு அருமையான ஒரு செய்தி இருக்கிறது. இந்த தாவீது அரசர் வழியில் வந்தவராக இருந்தாரா என்று பார்த்தார். இவர் ஒரு அரசர் குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல.
அரசராக பதவி உயர்வு பெறுவதற்கான எல்லா விதமான தோற்றத்தை பெற்றவராக இருந்தாரா என்றால் அதுவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தாவீதுதான் கோலியாத்தும் அவனுடைய சகோதரர்கள் சவுல் என்கிற மன்னன் அங்கு சண்டையிடுவதற்காக அந்த போர்க்களங்களில் வருகிறார்கள். இங்கு சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த வித்தியாசம் அதுதான். இங்கு சவுல் அவனோடு இருந்த படை வீரர்கள் கோலியாத்தை உருவத்தை பார்த்து அவனுடைய பேச்சாற்றலை பார்த்து கம்பீரமான பொருளை பார்த்து பயந்தவர்களாக காணப்பட்டார். ஆனால் இந்த தாவீது எப்படி இருந்தார் என்றார் அற்பத்தை ஆண்டவர் பயன்படுத்துகின்ற விதத்தை பார்த்தார். இந்த தாவீது அந்த சண்டையிடுகின்ற போர்க்களத்தில் வருகின்ற பொழுது அவர் கோலியாத்தை மட்டுமே பார்த்தார். அங்கு அவனுடைய உருவம் இப்படி என்று அவன் எதை பற்றி பேசவில்லை. நான் இவனோடு சண்டையிடுவதற்கான எல்லா முயற்சியும் செய்கிறேன். ஆனால் சண்டையிடுவதற்காக தாவீது வில்வத்தை கட்டாரா, பைபிள் போட்டிருக்காரு, வில்வத்துக்கு போனாரா, குத்துச்சண்டைக்கு போனாரா? சொல்லுங்க, கண்ணாடி விட மக்கள் சொல்லுங்க, போனாரா போலையா? அவர் எங்கேயும் போன வில்வத்தையும் கத்துக்கிடல, குத்துச்சண்டையும் கத்துக்கிடல, எதையும் கத்துவிடவில்லை. ஒன்றை மட்டுமே கற்றுக்கொள்ளும் அற்பமானதை ஆண்டவர் பயன்படுத்துவார் என்ற நோக்கிலே அவன் செய்கின்ற ஒரு காரியத்தை பார்த்து 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை யாராவது இங்கு பெலிஸ்த சண்டைக்கு போவதற்கு முன்பால் 5 கூழாங்கல்லை ஒரு கோலையும் எடுத்துக்கொண்டவராக கடந்து செல்கிறார். கோல் எதற்கு என்றால் ஆடுகளை ஆடு அந்த பக்கம் என்ன செய்வாங்க, இங்க ஒரு கோடு என்ன செய்யறது, பத்துகிறதுக்கு ஒரு கோடு. இரண்டாவதாக 5 கூழாங்கல்லையும் கொண்டு இங்கு போர்க்களத்திற்கு கடந்து செல்கிறார். அவரை பார்த்ததும் கோலியாத்திற்கு மிகவும் ஒரு கோபம் வருகிறது. நீ என்னை நான் என்று நினைத்தாயா என்று அவன் கையில் வைத்திருக்கின்ற ஆயுதத்தை பார்க்கிறான். இங்கு ஒரு கம்மையும் என்னதான் வச்சிருக்கான், ஒரு கவனையும் இந்த கல்லதான் வச்சிருக்கு. இந்த ஆயுதத்தை பார்த்து இந்த கோலியால் அவனை மதிப்பிடுகின்றான். சவுலும் அதே போலதான் இருந்தார். அவனுடைய உருவத்தையும் அவனுடைய சொல்லை பார்த்து மதிப்பிட்டவர்களாக காணப்பட்டார். ஆனால் கர்த்தரோ அப்படி இல்லை. அற்பமான இந்த தாவீதை நான் பயன்படுத்துகின்ற பொழுது அவனுக்கு எதுவும் தேவையில்லை என்பதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த பண்டிகை நாட்களிலே அனுசரிக்கின்ற நீங்களும் நம்மிடத்தில் பொருளும் இல்லாமல் இருக்கலாம், எதையும் கொடுப்பதற்கு ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கூழாங்கல் என்றால் தண்ணீர் எழுதுகிறோம், கூழாக கூடிய கல்தான் என்ன கூழாங்கல். நம்ம ஊர்ல ஒரு சுட்டிக்குள்ள ஒரு இடத்துக்கு நத்தம் இருக்கும். அதே போல கூடாகக்கூடிய ஒரு கல்லை தான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன். எதுவும் இல்லாமல் அற்பம் என்று நாமும் நினைத்தால் ஆண்டவன் எதைதான் செய்கின்றார் என்றால் அற்பமாக இருந்தது அற்பத்தை தான் ஆண்டவன் பயன்படுத்துகின்றார். வில்வித்தைக்காரர்களாக ஈட்டியர்களிலே பலமுள்ளவர்களாக இருந்து அவருடைய சகோதரர்களை கண்டு ஈட்டியையும் கண்ட, கோடாரியையும் கண்ட, வாளையும் கண்ட, முறிந்து போகின்ற கம்பையும் தண்ணியில் கரைந்து போகின்ற கல்லையும் எடுத்து சென்ற அந்த தாவீதுதான் ஆண்டவர் எதை கொடுக்கிறார் என்றால் வெற்றியை கொடுக்கிறவராக அவனை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். நீ நாட்களிலே பண்டிகையை ஆசரிக்கின்ற நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அற்பமான மனிதர்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அது நம்முடைய திருமறைகளை பார்க்கின்ற வரலாறு என்றாலும் சரி, நம்முடைய வாழ்வை நாம் திருப்பி பார்த்தோம் என்றால் நம்மையும் கர்த்தர் எப்படிதான் பயன்படுத்துகிறார் என்றால் அற்பமாக இருக்கின்ற நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு ஆவலாகவும் இருக்கின்றார். அற்பமாக இருக்கின்ற நம்மையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றார். முதலிலே பார்த்தோம், முதல்ல யார் பார்த்தோம், யார் சாமுவேலை. இரண்டாவது சொல்லுவோம், பெண்கள் சொல்லுவோம். இரண்டாவது யாரு போதிதான் ஞாபகம் போல. இரண்டாவது யாரு மோசே. மூன்றாவது
தாவி இன்றைய நாட்களிலே தங்க 20 கிடைச்சா என்ன செய்வேன்? உங்களை போலீஸ் கண்டிப்பா என்ன செய்வேன்? கொண்டு போய் நாம் என்று அற்பமாக இருக்கின்ற நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். எத்தனையோ பண்டிகை வந்தால் இந்த பண்டிகையை நீங்கள் நினைக்க வேண்டிய காரணம், கர்த்தர் அற்பமானவர்களை பயன்படுத்துகின்றார். அற்பமானவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றவரால் அற்பமானவர்களை ஆண்டவர் அரவணைத்துக் கொண்டு குப்பையில் இருந்து கோபுரத்திற்கு நோக்கி கடந்து செல்கின்றார். அதுதான் கிறிஸ்தவம் சொல்கின்ற செய்தியாக இருக்கிறது. திருமறையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. கர்த்தரும் அதை செய்கின்றார். இந்த பண்டிகை நாட்களிலே நீங்களும் அவனமாக மனது ரீதியாக உங்களுடைய சிந்தைகளிலே விளைத்திருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.